குட் ஈவினிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தைகளை எங்களுக்காக எழுதி கொடுத்தவர், எங்களுக்கு போதகராயிருந்து இந்த நாளிலே சகல சத்தியத்திற்குள்ளாகவும் எங்களை வழிநடத்துகிற தேவன் எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள, தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர தேறினவர்களாயிருக்க எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். விசேஷமாக எங்களுடைய மூளை பகுதி, சிந்தை, எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். தேவையில்லாத எல்லா எண்ணங்களும், எல்லா கவனக்குறைவுகளும், கவன சிதைவுகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய சிந்தைகளை விட்டு வெளியேறட்டும். இணக்கமுள்ள இருதயத்தையும் கீழ்ப்படிதல் உள்ள ஆவியும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ குட் ஈவினிங். எல்லாரையும் இந்த பைபிள் ஸ்டடி வழியாக சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இதனாலே நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள், தி ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கடைசியாக நம்ம தியானித்து முடித்த ஒரு வசன பகுதி இந்த ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஸோ ஆவியினாலே, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுதல், டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, அவர் செய்கிறதான ஒரு சில காரியங்களை பற்றி போன செஷனோடைய எண்டில் நம்ம முடிவில் நம்ம பார்த்தோம். நான் சிவப்பில் நான் போட்டிருக்கேன் இந்த டெக்ஸ்ட்லாம். முதலாவது, பாவத்தை அவர் உணர்த்துகிறார். ஹீ கன்விக்ட்ஸ் ஆஃப் சின். அடுத்ததா, ஹீ ரீஜெனரேட்ஸ் த சின்னர். அவர் பாவியை மறுபிறப்பு அடைவதற்காக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இது ரெண்டு காரியத்தை பார்த்தோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம லேட்டர் ஆன் பார்க்க போகிறோம். இப்போது இதில் பிரதானமாக அவர் செய்கிறதும் அவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு, அதாவது ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறதான மனிதர்கள். A person who yields to God. ஈல்டுனா விட்டு கொடுத்தல். இந்த விட்டு கொடுத்தல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சுயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய சுயத்தை பைபாஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். அதாவது எனக்குன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய திறன் இருக்குது. இப்போ இந்த திறனை ஓவர் ரூல் பண்ணி, அதாவது ஓவர் ரைடுன்னு சொல்லுவாங்க. ஓவர் ரைடுனா அதை மேற்கொண்டுட்டு அவர் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கவே மாட்டார். எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் மனம் விரும்பி என் மனசார ஆவியானவரை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு விட்டு கொடுக்கறதான ஒரு இருதயம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஒன்று, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒருத்தங்களை, அதாவது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பலாத்காரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பலாத்காரம்னா செக்ஷுவல் அசால்ட் பற்றி நான் சொல்லலை. பலாத்காரம்னா ஒருத்தங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய வைக்கிறது, ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது. அந்த வேலையை ஒருபோதும் ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். சரிங்களா? அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு விட்டு கொடுக்குறானோ அந்த மனிதனிடத்தில் அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ விட்டு கொடுக்குற பாத்திரங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் விட்டு கொடுக்குற பாத்திரங்கள் வழியாக ரெண்டு முக்கியமான காரியங்களை செய்கிறார். ஒன்று, ஆவிக்குரிய கனிகள், ஆவியின் கனிகள்னு சொல்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 to 23 வசனங்களில் வாசிக்கிறோம், ஆவியின் கனிகள். அடுத்ததா, ஆவியின் வரங்கள். நல்லா கவனிக்கணும். விட்டு கொடுக்குற பாத்திரங்கள். விட்டு கொடுக்குற பாத்திரம்னா நமக்குன்னு ஒரு சுயம் இருக்குது. அந்த சுயத்தை எல்லாவற்றையும்
அவருடைய பாதத்தில் சப்மிசிவாக விட்டு கொடுத்து, அவர் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நம்ம தான் அதை விட்டு கொடுக்குறோம். விட்டு கொடுக்கும்போது என்ன நடக்குது? நமக்குள்ளாக கனியுள்ள ஒரு வாழ்க்கையும் தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக தேவைப்படுகிறதான வரங்கள் உள்ள வாழ்க்கையும் நமக்கு உண்டாகுது. புரியுதுங்களா? ஸோ ஆவியானவரோடு இணைந்து நடக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதா இருக்குது. இதை பற்றி நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பரலோகத்தின் சார்பாக நான் தான் சொன்னேன், அதாவது தேவ ராஜ்யத்தின் சார்பாக ஒரு விசுவாசி, நீங்களோ நானோ, இந்த பூமியில் என்ன செய்யணுன்றதையும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போது இந்த இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் என்ன, இந்த ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். சரியா? இந்த ஊழியத்தை நான் செய்கிறது வந்து 2 விதமான கன்விக்ஷன் இருக்கணும். ஒன்று வசனம். இப்போ வெறும் வசனம் மாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆவியானவர் வந்து எனக்கு ஒரு வசனத்தின் மூலமாக பேசியிருக்காரு. என்னை அழைச்ச அழைப்புக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்கும். அழைப்புக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தை வச்சு நான் ஊழியம் பண்ணுறேன். நல்லது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் வெறும் வசனத்தை வச்சு என்னால் ஊழியம் செய்ய முடியும். ஆனால் இந்த ஊழியத்தினுடைய நிறைவுக்குள்ளே நான் போகணும், இந்த ஊழியத்தினுடைய முழுமையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு வெறும் வசனம் மாத்திரம் பத்தாது. அந்த வசனத்தை நிறைவேற்றக்கூடியதான வல்லமையுடையதான ஆவியானவருடைய செயல்பாடுகளும் எனக்கு அவசியமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிரேக். ஓகே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்கும் பொழுது வெறும் வசனம் மாத்திரம் இல்லை, அவருடைய ஆவியும் என்னோடு இணைந்து பரலோக ராஜ்யத்தில் இந்த ஊழியத்தை குறித்து பில்லி ஆகிய என்ன கொண்டு இந்த ஊழியத்தில் என்ன கர்த்தர் செய்யணும்னு சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பதற்கு ஆவியானவர் எனக்கு பெரிதும் உதவி செய்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். கரெக்டுங்களா? இன்னொரு பக்கம் ஊழியத்துக்கு நான் வரும்போது ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தர் என்ன அழைச்சார். நான் அந்த வெறும் வசனத்தை மாத்திரமே நான் நம்பிட்டு இருக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்தந்த சூழ்நிலையில் நான் எப்படி பேசணும், என்ன செய்யணும், இந்த ஊழியம் எப்படி இருக்க போது, ஊழியத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதெல்லாவற்றையுமே நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு கைடு ஒருத்தங்க வேணும். வெறும் வசனம் மாத்திரமே என்னை ஃபுல்லாக கைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்போது எனக்கு கைடாக இருக்கிறவர், அந்த ஊழியத்தில் நான் எப்படி பண்ணணும், தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை நான் எப்படி நேவிகேட் பண்ணி நான் போகணுன்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, பரலோகத்தின் சார்பாக, பரலோக ராஜ்யத்தின் சார்பாக ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்கிறவர். எதற்காக அவர் கிரியை செய்கிறாரு? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திட்டத்தை ஏன் மூலமாக நிறைவேற்றணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ முதல் விஷயம். அடுத்ததா, நம்ம அவருக்குள்ளாக ஒரு முத்திரை இடப்பட்டவர்களாக, நித்திய வாழ்க்கைக்காக நாம் முத்திரிக்கப்பட்டவர்களாக, we've been sealed for eternal life, நித்திய வாழ்க்கைக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவும் நாம் மாற்றப்படுகிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் நம் மேலே போடப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். சரிங்களா? இதை நான் சும்மா ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன், மேற்கொண்டு நம்ம அதை படிக்க போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே 2 புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நூற்றாண்டில் இருந்ததான பேதுரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததான சீஷன். இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவருடைய முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியம் அப்படியே தொடர்ந்தது. அப்புறம் 5000 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அந்த ஊழியம் வந்து அப்படியே பெருகிட்டே போச்சு. நம்ம எல்லாம் நினச்சிக்குவோம், அதுக்கப்புறம் அதாவது அந்த முதல் நூற்றாண்டில் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, அதுக்கப்புறம் எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்ம ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கோன்னு அர்த்தம்.
ஏன்னா முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், மற்ற சீஷர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாரோ அதே போலவே இந்த நாட்களிலும் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம கண்களுக்கும் நம்ம அதை என்ன சொல்றது, அதை நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கறது, நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. இதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் யார் அப்படின்னா டிஎல் மூடி. இந்த பிக்சரில் இருக்கிறார் பாருங்க. இவர் 19th செஞ்சுரி, 18th செஞ்சுரியுடைய ஸ்டார்டிங்கும் 19th செஞ்சுரியுடைய எண்டிலும் இருந்ததான ஒரு தேவ மனிதன் டிஎல் மூடி. இவருடைய புகைப்படத்தையும் நான் போட்டிருக்கிறேன். இவர் போன நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம 21 இருக்கிறோம், 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில், அதாவது அந்த டைமில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நான் ஏற்கனவே இவரை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எங்களுடைய சர்ச் யூத்தோடு நான் இதை பற்றி நான் ஷேர் பண்ணேன். அவர் இருந்த டைமில் சோஷியல் மீடியா கிடையாது, கரண்ட் ஒன்றுமே கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு சிவிலைஸ்டு கல்ச்சர், ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாங்க, அவ்வளோதான். பைபிள் இருந்தது, நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதான ஒரு ஐக்கியம் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் டிஎல் மூடி நிமித்தமாக நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? டிஎல் மூடி அவர் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருடங்கள் தான் அவருடைய மொத்த ஊழிய காலமே இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் அவர் கிட்டத்தட்ட 100 மில்லியன், நல்லா கவனிக்கணும், நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இதை நான் 2-3 இடத்துல சோர்ஸ் 2-3 சோர்ஸில் நான் வெரிஃபை பண்ணி நான் கண்டுபிடிச்சதான ஒரு ஃபைண்டிங். அதில் என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட 100 மில்லியன் மக்களுக்கு நேரடியாகனா ஒன் ஒருத்தர் நேரில் சந்தித்து சுவிசேஷம் சொல்லி தேவனுக்குள்ளாக அவங்கள வழிநடத்தி, சும்மா நான் சுவிசேஷம் சொல்லிட்டு கிளம்பி போகிறதில்ல, அவங்கள டிசைபிள்ஷிப் பண்ணி அவங்கள தேவனுக்குள்ளாக வழி நடத்தினதான ஒரு தேவ மனிதன். எப்படி ஒரு மனுஷனால் இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம இப்போ யூடியூப்பில் ஃபாலோவர்ஸு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸு, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸு, அவ்வளோ வியூஸு, அவ்வளோ ஆச்சா போச்சான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத காலத்தில் டிஎல் மூடி என்கிறதான ஒரு தேவ மனிதன் தேவனுக்காக வைராக்கியமாக கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள், அப்போது ஒரு 100 மில்லியனை அந்த காலத்தில் சந்திச்சிருக்கிறாருன்னா, அப்போது இரவும் பகலும் அவர் என்ன பண்ணியிருக்கணும், மனிதர்களை சந்தித்து ஏசப்பாவை பற்றி சொல்லி அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி, தன்னுடைய சுவிசேஷத்தை அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இவர் சாதாரணமாக வெறும் சுவிசேஷகர் மாத்திரம் இல்லை, போகிற இடங்கள்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஸோ இது ஏதோ நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் நடந்ததுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா கதை, இப்போல்லாம் அது நடக்கிறது இல்லைங்கலாம் நம்ம யாரும் சொல்லவே முடியாது. இந்த காலத்திலும் அது நடந்து கொண்டு, போன நூற்றாண்டிலும் நடந்திருக்கிறது, இந்த காலத்திலும் நடக்குது. என்னன்னா, நம்முடைய சோஷியல் மீடியாவில் அதை பற்றிலாம் பேசப்படுறது இல்லை, நம்மளும் அதை பற்றி ஆர்வமாக கவனிக்கிறது கிடையாது. நமக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது இல்லையா? நம்மளுடைய அட்டென்ஷனை ஈர்க்கக்கூடியதான காரியங்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஃபோக்கஸ் தேவ ராஜ்யம் எப்படி விரிவாக்கம் அடைகிறதுன்றதெல்லாம் நம்ம யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்கும் நம்ம. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எல்லா காலத்திலும், எல்லா நூற்றாண்டுகளிலும், எல்லா சீசன்ஸ் அண்ட் டைம்ஸில், எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புகிறதான தேவ மனிதர்கள் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறார்கள், இப்போவும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அப்போ நடந்ததுங்க, இப்போ நடந்ததுங்க நீ யாராவது சொன்னாங்கன்னா அது கதை மாதிரி நினைக்காதீங்க, அது உண்மையாலுமே நடந்து கொண்டிருக்கிறது. டிஎல் மூடியான மனிதர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானுமே நிச்சயமாய் மாற்றப்பட முடியும். இப்போ நான் எதற்காக நான் சொல்ல வரேன்னா, ஆவியானவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாய் விட்டு கொடுத்ததான மனிதர்கள், இவங்கள தான் நான், இந்த வார்த்தையை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னா, நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். ஆவியானவர், சத்திய ஆவியானவர் சத்தியத்திற்குள் நடத்துகிறார், அது பண்ணுறார், இது பண்ணுறார், நிறைய விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவருக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா? ஆர் வி பீயிங் அ வெசல் ஹூ ஆர் ஈல்டிங் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட்? கர்த்தருடைய ஆவிக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாய் நாம் இருக்கிறோமா? அதை குறித்து இந்த நாளில் நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது கதைகளோ இல்லை ஏதோ ஒன் டைம் இவெண்ட்டோ கிடையாது. அது ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்.
அதற்காக ஆயத்தத்தோடு விட்டு கொடுக்கிற மனிதர்களை மாத்திரம்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் ஒரு நாளும் நான் சொன்ன மாதிரி ஓவர் ரைடு பண்ணிட்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒருத்தங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கட்டாயப்படுத்தி ஒருத்தங்களை ஒன்றும் செய்ய வைக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, விட்டு கொடுக்கிற பாத்திரங்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக டிஎல் மூடி இருந்தார். ஏடபிள்யூ டாசர், லியோனார்ட் ராவன்ஹில், இப்படி நிறைய மனிதர்கள் போன நூற்றாண்டில் இருந்தார்கள். இந்த நூற்றாண்டிலும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம சோஷியல் மீடியாலாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நான் ட்ரெண்டில் சொல்கிறேனே, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரங்களை இப்போ ரொம்ப க்ளோஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஊழியக்காரர் ரொம்ப தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுறாரு. அவரை பற்றி ஃபுல்லாக வீடியோஸு எல்லாமே நம்ம பார்க்குறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அதே சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி ஒன்று வருதுன்னு வச்சுப்போம். உடனே நம்மளுடைய எண்ணம், யோசனை, புரிதல் எல்லாமே என்ன ஆகிடுதுங்க, நொறுக்கப்பட்டு போகிறது இல்லையா? இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. தேவனால் வல்லமையாக உண்மையாலுமே வல்லமையாக பயன்படுத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று அவர்களை பற்றி கேள்விப்படுகிறதான ஒரு தவறான ஒரு செய்தி, எதிர்மறையான செய்தி, அந்த நம்பகத்தன்மையை என்ன ஆக்கிடுது அப்படின்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக மாற்றிடுது. ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும். அதே சோஷியல் மீடியாவில் தான் ஒரு ஃபேமஸ் ஆகிறாரு ஒரு ஊழியக்காரர். ஆனால் அதே ஊழியக்காரரை அதே சோஷியல் மீடியா மூலமாக இன்னைக்கு பிசாசும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த தேவ மனிதர்களை தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கிற மனுஷங்களை தேவ தூஷணம் செய்ய வைக்கிற அளவுக்கு, தேவனுடைய நாமத்திற்கு அவமானம் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு நிந்தையான ஒரு காரியத்தையும் பிசாசு கொண்டு வர்றான். அது உண்மையாலுமே இந்த ஊழியக்காரங்க செய்கிறாங்களா செய்யலையான்றதுலாம் ரெண்டாவது பிரச்சனை. அதை பற்றி அது நம்மளுடைய ஆராய்ச்சி இல்லை, அது தேவனுக்கும் அவர்களுக்குமானது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். ஒரு ஊழியக்காரர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுற ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை சோஷியல் மீடியாவில் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம், பார்க்குறோம். அவருடைய செய்தி மூலமாக தொடப்படுறோம். ஆவியானவர் அது மூலமாக பேசுகிறாரு, விடுதலை தராரு. ஓகே, நல்லது தான். ஆனால் அடுத்ததாக அவர் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? இப்போ 100 பேர் அவருடைய வீடியோவை பார்க்குறாங்கன்னா 99 பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. மேபி ஒருத்தர் அந்த மனிதனுக்காக, அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்கலாம் இல்லையா? இப்போது நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி சோஷியல் மீடியா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிவைவல் அப்படின்னு சொல்கிற எழுப்புதல் அப்படின்னு சொல்லப்படுறது, ஈல்டட் வெசல் இருக்காங்க, விட்டு கொடுக்குற பாத்திரங்கள் இருக்கிறாங்க, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் இருக்கிறாங்க, மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் இன்றைக்கி இருக்கிறதான சினாரியோவில் ஏன் அவங்களால நிற்க முடியல, இல்லை நம்ம கேள்விப்படுற செய்தி ஏன் கொஞ்சம் எதிர்மறையாக போகுது, ஏன் நிற்கக்கூடிய மனிதர்கள் சோர்ந்து போகிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்தது போல் அந்த ஜெப ஐக்கியம், அதாவது அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதான அந்த சப்போர்ட்டிவ் ப்ரேயர், அவங்களுக்காக பின்னணியத்திலிருந்து ஜெபிக்கிறதான ஜெபங்கள் குறைந்து விடுகிறது. லியோனார்ட் ராவன்ஹில்லாக இருக்கட்டும், இல்லைனா ஏடபிள்யூ டாசராக இருக்கட்டும், இப்போ டிஎல் மூடியாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டதான தேவ மனிதர்கள், நீங்கள் யாரை பார்த்தாலும் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஜெப பின்னணி இருந்தது. அவர்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பின்னணியத்தில் உதவி செய்கிறதான உதவி செய்கிறதான மனிதர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ப்ரேயர் மினிஸ்ட்ரி, ஜெப ஊழியம் என்பது மிகவும் அதிகமாய் புறக்கணிக்கப்பட்ட, மறந்து போன ஒரு ஊழியமாக இருக்குது. அதனால் ஊழியக்காரர்களுக்காக, அதுவும் வல்லமையாய் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழும்புகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற மனிதர்கள் மிகவும் குறைவு. நான் எப்பயுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இவரை பற்றி கேள்விப்பட்டீங்களா, அவரை பற்றி கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லி. நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்வேன், ஒருத்தங்களுக்காக நம்ம ஜெபிக்கலைன்னா அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. ஸோ எப்பயுமே தட்ஸ் த வே ஐ கீப் அவுட் ஆஃப் காசிப். மற்றவங்க என்கிட்ட வந்து காசிப் பண்ணுறது, ஊழியக்காரங்களை பற்றி பேசுறது, என்கிட்ட நிறைய ஃபார்வர்டு இந்த வீடியோலாம் அனுப்புவாங்க, யூடியூப் வீடியோலாம் அனுப்புவாங்க, அதை பாருங்கள் இதை பாருங்கன்னு சொல்லி. நான் அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிடுவேன். நமக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்மளுடைய ஊழியத்தில் பார்த்துருக்கலாம், நம்ம சர்ச்சாக இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நம்ம எந்த ஊழியக்காரங்களை பற்றியோ அவங்க தவறுனாங்க, வந்தாங்க, போனாங்க, அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம், பேச போகிறதும் கிடையாது. ஏன்னா அது நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை என்னவோ
கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அழைப்பு என்னவோ அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ நான் எதற்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாட்களில் இவ்விதமாக எழும்பக்கூடியதான மனிதர்கள், ஈல்டட் வெசல், விட்டு கொடுக்கிறதான பாத்திரங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கிறதான கூட்டம் பெருங்கூட்டம் இல்லை, ரொம்ப சின்ன கூட்டம். அவங்கள ஃபாலோ பண்ணுற கூட்டம் பெருங்கூட்டம். அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க போதனை அப்படி, அவங்க டீச்சிங் இப்படி, அவங்க அப்படி அற்புதம் பண்ணாங்க, அவங்க போனாங்க வந்தாங்க, அவங்களுடைய விளாக்ஸை பார்க்குறது என்ன, அவங்களுடைய ஃபேமிலி விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சில ஊழியக்காரர்களுடைய இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, இப்போ குழந்தைங்களோட போனது, ஷாப்பிங் போனது, அதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அதை உட்காந்து பொழப்பு மெனக்கெட்டு மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. எவ்வளோ ஒரு 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 பரிதாபமான ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம் பாருங்கள். ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சொசைட்டி நம்ம வாழ்கிறதான சொசைட்டி, ஒரு பரிதாபமான ஒரு சமுதாயம். மற்றவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்கறதுல நம்முடைய சமுதாயத்தில் எல்லாருக்கும் அவ்வளோ ஆர்வம் இருக்குது. ஊழியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவங்க மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த கேள்வி தான் இந்த நாளில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஸோ இந்த நாட்களில் நான் எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஎல் மூடி மாதிரி மனிதர்கள் எழும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஜெப குறைவு இருக்கிறதுனால, அவர்களுக்காக பின்னணியத்தில் மன்றாடுகிற ஜெப வீரர்கள் குறைந்திருப்பதனாலே சீக்கிரத்தில் விழுந்து போகிறார்கள். அதனால் இந்த ஹோலி ஸ்பிரிட் பற்றி படிக்கிறவங்க, கேள்விப்படுறவங்க நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பிரதானப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, அ டைம் ஆஃப் ப்ரேயர். அதாவது டைம் ஆஃப் ப்ரேயர்ன்றதை விட லைஃப் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லலாம். ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாமல் ஆவியானவருடைய போதனைகளையோ, ஆவியானவருடைய உள்ளான அனுபவங்களையோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரிசீவ் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ டிஎல் மூடி மாதிரியான மனிதர்கள் போன நூற்றாண்டில் மாத்திரம் இல்லை, இந்த நூற்றாண்டிலும் இருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்டவர்கள் நீங்களாகவும் நானாகவும் மாற முடியும். ஆனால் எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்டவங்களா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஊழியக்காரர்களை பற்றி யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க, காசிப் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இவங்கள பற்றி சொல்கிறாங்க, அந்த மாதிரி வீடியோஸ்லாம், நான்லாம் அந்த மாதிரி வீடியோ வந்தால் உடனே நான் அந்த சேனலே பிளாக் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நிறைய பேர் அதை போய் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது ஆவியானுடைய பார்வையில் அது அது ஒரு பாவம். ஒரு மனிதன் விழுறான், எழுந்து நிற்கிறான், அது அவனாச்சு தேவனாச்சு. ஆனால் நம்ம ஒருத்தங்களை பற்றி எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா புறங்கூறுதல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது பிசாசுனுடைய ஒரு பயங்கரமான தந்திரம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பிசாசு பயங்கரமாக பிடிச்சு வச்சுட்டு அதை அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் இந்த காரியத்தில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆவியானவரால் வெறும் அப்போஸ்தலர் நாட்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். போன நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டிலும் எழும்புவார்கள், எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாற முடியும். சரி, இப்போது இந்த ரோமர் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறமா விட்டு கொடுக்கறதுனா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ரோமர் 6:13 வாசிக்கலாமா? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போது இங்கே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6:13 ஒப்பு கொடுத்தல், டு கிவ் அப் சம்திங். ஸோ இங்கே 2 விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அநீதியின் ஆயுதம், வெப்பன்ஸ் ஆஃப் அன்ரைச்சஸ்னஸ். அடுத்ததா வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ். வெப்பன்னா தெரியும், ஆயுதம். வெப்பன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆயுதம், கருவின்னு சொல்லுவோம். கருவின்னு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துறது பேரெல்லாம் கருவி, அது ஆயுதம் கிடையாது. இப்போ சமையல் அறையில் நீங்கள் வச்சிருக்கிற கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தி ஆயுதமா? கிடையாது, அது கருவி. ஆனால் அதே மாதிரி ஒரு கத்தி சண்டை களத்தில் போய் இருக்கும்போது அது என்னவா மாறுது? ஆயுதமாக மாறுது இல்லைங்களா? அதுவும் கத்தி தான். அது பட்டயம்னு சொல்லலாம் மேபி பேர். ஆனால் அதே தன்மையுடையது தானே. இப்போது மேபி இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுறதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சண்டை போட முடியாது. ஆனால் இந்த கான்செப்ட் சேம் தான் இல்லையா? வெட்டுறது, ஷார்ப் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம், கூர்மையான ஒரு கருவி. இப்போது கிச்சனில் பயன்படுத்தும் போது அது ஒரு கருவி. அதே நீங்கள்
இது யுத்தம் போன்ற இடத்துல போய் ஒரு பேட்டில் ஃபீல்டில் அது பயன்படுத்தும் போது அது அது ஆயுதமாக மாறுது இல்லைங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி தான் சரீரத்தின் அவயவங்களை பால் ஒப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரைச்சஸ்னஸ் அன்ரைச்சஸ்னஸ், நீதி அநீதி அப்படின்றதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் அன் அன்சீன் வார். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு யுத்தம் நீதிக்கும் அநீதிக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிறதான இந்த யுத்தத்தில் கருவிகளா இல்லை, ஆயுதங்களா பயன்படுத்தப்படுறது என்ன அப்படின்னா மனுஷனுடைய சரீரம். நல்லா கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீதிக்கும் அநீதிக்குமான ஒரு யுத்தம் ஒன்று எல்லா காலத்திலுமே, எல்லா சீசன்லையும், எல்லா செஞ்சுரிஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதில் பயன்படுத்தப்படுகிறதான ஆயுதம் என்ன? கருவி கிடையாது. ஆயுதம் என்ன அப்படின்னா, ஏன்னா இது யுத்தம். யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சரீரம். சரீரம்னா பால் அதை இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறாரு, அவயவங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு, காது, மூக்கு, கை, கால், வாய், இது எல்லாத்தையும் தான் அவர் சொல்கிறார். இப்போ அவர் நல்லா கவனிங்க. அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல். ஸோ ஒரு பக்கம் இந்த அநீதின்னு சொல்லும் போது பாவம் அப்படின்றது தான் அதனுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அந்த அநீதியை இயக்குகிறதான வல்லமை எதுக்கு இருக்குதுன்னா பாவத்துக்கு இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ பாருங்க, இங்கே ஒப்பு கொடுக்கறதுன்ற வார்த்தை எத்தனை தாட்டி இருக்குது பாருங்க. இங்கே ஒப்பு கொடாமல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை. அடுத்ததா மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ரெண்டாவது தடவை உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 3 தடவை இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படின்ற வேர்டை நம்ம கவனிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அநீதியை இயக்குகிறதான பாவத்திற்கு என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. அடுத்த 2 காரியத்தை சொல்றாரு, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் சுயமா, வில்ஃபுல்லா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் கட்டாயப்படுத்தி பலாத்காரம் பண்ண மாட்டார். வில்ஃபுல்லா. ஸோ வில்ஃபுல்லா, இப்போ பில்லி ஆகிய நான் வில்ஃபுல்லா என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் விட்டு கொடுக்கணுமா? அடுத்ததா உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஸோ இப்போ அன்ரைச்சஸ்னஸ், அதாவது அநீதி நீதிக்கு நடுவில் இருக்கிற யுத்தத்தில் என்னுடைய சரீரம் தான் ஆயுதம்னு சொன்னேன். இப்போ இது வரைக்கும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏசப்பாவினால் நடத்தப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய சரீரம் என்பது அநீதியினுடைய ஆயுதமாக இருந்துச்சு. என் கண்ணுனால் அநீதியான காரியங்களை பார்த்தேன், என் வாயினால் அநீதியான வார்த்தைகளை பேசினேன், என் காலினால் அநீதியான இடங்களுக்கு போய் நான் நின்னேன். இப்போ மாற்றப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட, அந்த வார்த்தை தான் கவனி, ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதனாய் நான் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இப்போ என்னவா மாற்றப்படுதுங்க? நீதியின் ஆயுதங்களாக. இப்போ இன்னொரு சைடு வந்துட்டேன். இந்த சைடில் நான் இருந்தேன். ஆவியானவர் எனக்குள்ள இல்லாத பட்சத்தில் அநீதியின் சைடில் இருந்தேன். பாவத்தினால இயக்கப்பட்டு அநீதிக்கு சண்டை போட்டுக்கிட்டு, அநீதியின் சார்பாக சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் சும்மா இல்லை, அதே என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை வைத்து நான் அநீதிக்கு எதிராக நான் என்ன பண்ணுறேன், நான் யுத்தம் இடுகிறேன். அப்போ என்னுடைய கண்ணுனால நான் அநீதியான காரியங்களை பார்க்க போகிறது இல்லை, என் வாயினால் அநீதியான காரியங்களை பேச போகிறது இல்லை, என் காதுனால அநீதியான காரியங்களை கேட்க போகிறது இல்லை, என் கையினால் அநீதியான காரியங்களை செய்ய போகிறது இல்லை, என் காலினாலே அநீதியான இடங்களுக்கு நான் போக போகிறதும் கிடையாது. இப்போது இதுக்கு தேவை என்னது? ஆண்டவர் என்னை அநீதியின் பக்கத்துல இருந்து புடிச்சு தரன்னு இழுத்துட்டுலாம் வரல. அவர் என்ன பண்றாருன்னா வில்ஃபுல்லா, என்னுடைய சுய விருப்பத்தின்படி என்ன ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கணும்ன்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரமா நான் மாறிட்டேன்னு சொல்லி சொன்னா அநீதியின் பக்கத்தில் இருக்கிறதான என்ன நீதியின் பக்கமா கொண்டு வருவார். அநீதியின் பக்கமா, அநீதியின் சார்பில் சண்டை போட்டுட்டு இருந்தவன் இப்போ நீதியின் சார்பாக, தேவ ராஜ்யத்தின் சார்பாக என்னுடைய சரீரம் முழுசையும் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக என் பாடி இப்போ என்னவாயிடுச்சு,
வெப்பனைஸ்ட் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்முடைய சரீரம் தான் ஆயுதம். அப்போ நம்முடைய சரீரத்தை நம்ம கான்செக்ரேட் பண்றோம் பார்த்தீங்களா? கான்செக்ரேட்னா என்னன்னா பரிசுத்தமாக்குதல். நம்முடைய சரீரத்தை நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ரைச்சஸ்னஸ், நீதி, அதாவது நீதியின் பக்கத்தில் நீங்க ஒரு ஷார்ப்பான, ஒரு கூர்மையான ஒரு ஆயுதமாக மாற்றப்பட முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், பட் இட் இஸ் அபவுட் அஸ். நம்மை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, வெறும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வார்த்தைகளை போதிக்கிறாரு, சத்தியத்தை தெரிவிக்கிறாரு, நீதியின் பாதையில் நடத்துறாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா நம்மள இந்த யுத்தத்துல அவர் ஆயுதமா பயன்படுத்துறார். அதுவும் எப்படிப்பட்ட ஆயுதம்னா, மழுங்கான ஆயுதம் இல்லை, ஒரு முனை விழுந்து போன ஒரு ஆயுதம் கிடையாது. ஒரு ஷார்ப் வெப்பனா நம்மளை பயன்படுத்த அவர் ஆசைப்படுறாரு. அப்போ அந்த ஷார்ப் வெப்பனா நம்ம மாறுறது எப்படி அப்படின்னா, இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட, அதாவது ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரம் தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்விலேயே எப்பொழுதும் இருக்கும் பொழுது, எப்பொழுதுமே, அதாவது டோட்டல் கான்சக்ரேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, முழுமையான சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருக்கும் பொழுது அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா மாறுறாங்க? நீதியின் சார்பில் இருந்து யுத்தம் செய்கிறதான ஒரு கூர்மையான ஒரு ஆயுதமாக மாற்றப்படுகிறார். சரிங்களா? இதுக்கு தேவை என்னது? ஒப்பு கொடுத்தல். டு willfully yield to the spirit of God. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளுடைய முழு விருப்பத்தின்படி நாம் விட்டு கொடுத்தல். இது பேர் தான் ஈல்டிங் அப்படின்னு சொல்றோம். விட்டு கொடுத்தல். சரி, அடுத்ததா பார்ப்போம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நம் சார்பில் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார். அடுத்ததா ஒரு முத்திரையாக இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் எப்படி கிரியை செய்கிறார், இப்போ நமக்குள்ள என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்றத பார்த்தோம். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக லேட்டர் ஆன் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் அவருடைய செயல்பாடு என்ன, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதலாவது நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் யார் என்கிறத ப்ரூவ் பண்றார். he proves who are the children of God. தேவனுடைய பிள்ளைகள் யார், இருளின் பிள்ளைகள் யார் என்கிறதான வித்தியாசத்தை முதலாவது அவர் ஏற்படுத்துறார். அதனால தான் நம்ம எல்லாருமே ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம லைஃப் ஸ்டைல்லையோ, நம்மளுடைய பேச்சுலையோ, பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும்பா அப்படின்றோம் இல்லையா? ஸோ எதுக்காக அப்படின்னா, இதுதான் நீதிக்கும் அநீதிக்குமான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த வேலையை செய்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? ஸோ நிறைய நேரங்களில் அவர் நமக்குள்ளாக இருந்து உலகத்திற்கும் எனக்குமான ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு செக்லூஷன், ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்துகிறார். இவங்க வேற, இவங்க வேற, உலகம் வேற, தேவனுடைய பிள்ளைகள் வேற அப்படின்றதான ஒரு 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 பிரிவினைன்னே சொல்லலாமே வச்சுக்கோங்களேன். பிரிவினையை ஏற்படுத்துகிறார் அவர். பிரிவினைனா அது நல்ல பிரிவினை. பிரிவினைனா நல்லா இருக்கிறதுல போய் குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த பிரிவினை இல்லை. பிரிவினைனா அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இல்லாமல் பரிசுத்தத்தை தனியாக, பரிசுத்தமானவர்களை தனியாக பிரிக்கிறதான ஒரு வேலையும். அடுத்ததா அவர் பாவத்தினுடைய ஒரு வல்லமை, பாவத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு இல்லையா? ஏன்னா அது பாவத்தினுடைய வல்லமை இருக்கிறனால தான் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பாவம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த பாவத்தினுடைய வல்லமையை அடக்கக்கூடியதான ஒரு அதிகாரம் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. டு ரெஸ்ட்ரெயின் த பவர் ஆஃப் சின். பாவத்தினுடைய வல்லமையை அடக்கக்கூடியதான, அதாவது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியதான ஒரு வல்லமை ஆவியானவருக்கு இருக்கு. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம வாசிப்போம். யோவான் 16:8. சரிங்களா? யோவான் 16:8 வாசிக்கலாமா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யாரை கண்டித்து உணர்த்துறாருங்களா? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அஃப்கோர்ஸ் உலகத்தில் நம்மளும் தான் இருக்கிறோம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு அவர் செய்கிற, ஏன்னா ஆவியானவர் ஒரு மனுஷனு, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துடுறார் இல்லையா? ஆவியானவர் உள்ளே
நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆனால் அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த மூலமாக இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்தில் 3 காரியங்களை செய்கிறாரு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இப்போது இதனுடைய கான்டெக்ஸ்ட்டை இன்னும் பின்னர் வசனங்களில் நீங்கள் 9ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். பட் நான் அதனுடைய அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இப்போ இந்த 3மே உலகத்தினுடைய பார்வைக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் தான் யார் என்றும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யார் என்கிறதான வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறதான 3 காரியம் இது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 எடுத்துக்கோங்க. இப்போ தேவ பிள்ளையாகிய நான் கண்டிப்பாக பாவத்தை நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. கரெக்டா? 1. அடுத்ததா, என்னுடைய காரியம் எப்பயுமே நீதியுள்ள ஒரு செயலாக இருக்கும். கரெக்டா? அடுத்து 3வதா, நியாய தீர்ப்பை குறித்து. ஸோ என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையோ, என்னுடைய பேச்சோ, என்னுடைய செயலோ நியாயமானதாக இருக்கும். உலகத்தினுடைய பார்வையிலும் சரி, தேவனுடைய பார்வையிலும் சரி, நியாயமான காரியங்களாக இருக்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் டைரெக்டாக போய் ஒரு அவிசுவாசி கிட்ட போய், தேவன் அறியாதவங்க கிட்ட போய் பாவத்தை பறிச்சு டேய் நீ பண்ணுறது தப்புன்னுலாம் சொல்ல மாட்டார். அவர் ஒரு விசுவாசி, அதாவது ஆவியானவரை பெற்ற ஒரு மனுஷன் மூலமா பாவத்தை குறித்து இன்னொருத்தனுக்கு கண்டித்து உணர்த்துறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதான ஒரு சகோதரனை எடுத்துக்கொள்வோம். ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, சரிங்களா? ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஐடி கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான பழக்க வழக்கங்கள்லாம், அதாவது இந்த ஸ்மோக் பண்ணுறதோ, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதோ, குடிக்கிறதோ, ஸ்மோக் பண்ணுறதோ ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். அது வந்து அது என்ன சொல்கிறது, இட் இஸ் அக்செப்டபிள் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு சில காரியங்கள். இப்போ அந்த மாதிரி இதில் ஒரு விசுவாசி சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க 10 பேர் இருக்கிற டீமில் இவர் ஒருத்தர் மட்டும், இல்லைப்பா நான் ஸ்மோக்கும் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ண மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மேபி அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற மிச்சம் 9 பேர் அந்த டீமில் அவரை கிண்டல் அடிக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணலாம், நீ இது பண்ணணும் அப்படின்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மத்தியிலேயே அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ரட்சிக்கப்படாத மனுஷங்க அந்த மிச்சம் 9 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறதான ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் மூலமாக என்ன பண்ணுறாருங்க, உணர்த்துறாரு. இப்போ அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ ரட்சிக்கப்படலையோ அது வேற, அது 2வது விஷயம். ஆனால் ஒரு மனுஷன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பாவம் செய்யாமல் நீதியாக இருந்து நியாயமான காரியங்களை செஞ்சு அதுக்காக மாத்திரம் நிற்கும் போது, அந்த நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் மூலமாக உலகத்தில் இருக்கிறதான மற்ற எல்லாருமே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுகிறத பார்க்குறாங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 100 பேருக்கு மத்தியில் ஒரு மனுஷன் எந்த காரியத்திலையும் காம்ப்ரமைஸே பண்ணாமல் கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை செயல்பாடு அந்த மனுஷன் மூலமாக அந்த சொசைட்டியில் இருக்கிற மற்ற எல்லார் முன்னாடி என்ன பண்ணப்படுதுங்க, வெளிப்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை எப்படி டைரெக்டாக போய் இப்போ நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக பேசலாம். ஏன்னா நம்ம ஆவியை பெற்றவங்க, நம்ம வசனத்தை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், அதனால ஆவியானவர் நம்மகிட்ட பேசலாம். இப்போ உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி போய் பேசுவார் நேரடி ஆவியானவர்? பேச மாட்டார், பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்போது அவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? இந்த பக்கம் பாவம் இல்லாமல் நீதியாக இருந்து நியாயமாக இருக்கிறதான தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் மூலமாக தான் ஆவியானவர் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்த முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம ரீப்ரூஃப்னு சொல்கிறோம். ரீப்ரூஃப்னா என்னென்னா கண்டித்து உணர்த்துதல். ஸோ கண்டித்து உணர்த்துதல்னா இப்போ என்னையே கண்டித்து உணர்த்தலாம். இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துறாரு. இல்லை நான் பைபிள் படிக்கும்போது ஒரு வசனத்து மூலமாக என்கிட்ட பேசுகிறார். இல்லை நான் ஒருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அவர் மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தையாக பேசுகிறார். எப்படியோ ஒன்று ஆண்டவர் என்கிட்ட பேசிடுறாரு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட அவர் பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவர் பேசினாலும் கேட்காது. அப்போ யார் மூலமாக தான் அவர் பேசுகிறாரு? ஆவியை பெற்று ஆவியானவரால் நடத்தப்பட்டு
விட்டு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள் போன இதில் பார்த்தோம் இல்லையா, போன டாப்பிக்கில் அந்த விட்டு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, இந்த நாட்களில் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துறார். ஸோ நடுவில் நம்புங்க, இந்த பக்கம் பரிசுத்த ஆவியானவர், இந்த பக்கம் உலகம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். சரிங்களா? இந்த ஒரு பெரிய பொறுப்பு தான் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடாக இருக்கிறது. அதாவது சத்தியத்தின்படி நம்மளை வாழ வச்சு, சத்தியத்தின் சார்பாக நம்மளை நிற்க வச்சு, பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்தி, அதாவது நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால என் மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய தன்மைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் நம்ம ஜீசஸ் ஐடென்டிஃபைட் அட்லீஸ்ட் 3 areas in which the Holy Spirit could convict a person. ஸோ இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கன்விக்ட் பண்ணணும்னா இந்த 3 விஷயம் தான்: பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. ஒரு மனுஷனை கன்விக்ட் பண்ணணும்னா அந்த 3 காரியம் தான். அந்த 3 காரியத்தையும் யார் மூலமாக செய்கிறாரு? நம் மூலமாக இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது நேரடியாக ஒருத்தங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேபி நீங்கள் போய் காஸ்பல் சொல்லியிருக்கலாம். எடுத்தோடனே எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? சூப்பராக, அப்படியாங்க, சூப்பருங்க, ஏசப்பாவனை ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? இல்லை, கிண்டல் அடிச்சிருப்பாங்க. மேபி அவங்க சூழ்நிலையில் ஏசப்பாவை தேடி வந்தவங்க வேறு. அதாவது கஷ்டத்தின் மத்தியில் ஏசப்பா கிட்ட வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னவங்க வேறு. அவங்க ஒரு டெஸ்பரேஷனில் வருவாங்க. ஆனால் நம்ம டேரெக்டாக போய் காஸ்பலை எடுத்து சொன்ன உடனே யாராவது கேட்டுக்கிட்டாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதய கடினம், பாவத்தின் தன்மை, மனக்கண்கள் குருடாக இருக்குது, இத்தனை விஷயம் இருக்குது. இத்தனை விஷயத்தை வச்சுட்டு நம்ம போய் காஸ்பல் சொல்லும் போது கண்டிப்பாக காஸ்பல் ரீச் ஆகவே ஆகாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்படுகிற இந்த 3 காரியங்கள்: பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. இது ஏன் மூலமாக உணர்த்தப்படும் பொழுது, நான் அதற்கான சான்றாக நான் வாழும் பொழுது காஸ்பல் எஃபெக்டிவாக ரீச் ஆகும். ஒரு மனுஷங்கிட்ட காஸ்பல் சொல்லும் போது, இப்போ ஒருத்தர் 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 10 வருஷத்துலையும் அவர் கொஞ்சம் கூட பாவத்தில் ஈடுபடல, அநீதியான காரியத்தை செய்யலை, நியாயமான காரியங்களை ரொம்ப கரெக்டாக அவர் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த 10 வருஷத்தில் அந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிடணும் இல்லையா? ரொம்ப கஷ்டம்தான் அது. ஏன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் தன்னுடைய இன்டெகிரிட்டி, தன்னுடைய நேர்மையை காத்துக்கொள்கிற ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யோசேப்பு மாதிரி. ஆனால் அப்படி இருக்கிறதான அந்த சொசைட்டியில் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த மனுஷன் பேசுகிறதான பேச்சுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன் மேலே கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட் அந்த ஃபுல் ஆஃபீஸ்லேயும் இருந்திருக்கும். இப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்ததோ அதே போல தான். ஸோ நீங்கள் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் நீதியின் பக்கம் நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் நின்று ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையை சம்பாதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் சொல்கிற வார்த்தையை யாருமே தட்டவே மாட்டாங்க. இது இன்னைக்கு உலகத்தில் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இதை நீங்கள் ஆராய்ஞ்சு இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த 10 வருஷமாக சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 10 வருஷமோ 5 வருஷமோ இந்த நீதிக்காக பாவம் இல்லாமல் நியாயம் செஞ்சு தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாக வாழ்கிற அந்த ஒரு இயர்ஸ் இருக்குது, அந்த காலங்கள் இருக்குது இல்லைங்களா? அது ரொம்ப கடினமான காலங்கள். ஆனால் அதை நம்ம இருந்துட்டோம்னா நம்ம காஸ்பலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பேசுகிற வார்த்தையை அவங்க இம்மீடியட்டாக ரிசீவ் பண்ணுறதான ஒரு இருதயம் அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நான் பேசும்போது அந்த வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நான் 2 வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை வெளியாகவே ஒரு கன்விக்ஷனை உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறார். புரியுதுங்களா? ஸோ இவங்களை தான் நம்ம ஈல்டட் வெசல், விட்டு கொடுக்கிறதான பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னா அவிசுவாசம் என்கிறதான பாவம். அவிசுவாசம். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா அன்பிலீஃப். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னதுங்க? அன்பிலீஃப். ஏன்னா அங்கேருந்து தான், பிலீஃப்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது இல்லைங்களா? விசுவாசத்தில் இருந்து தான் மற்ற எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, யோவான் 3:18 விதமாக சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை,
விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். ஸோ பாருங்க, இதுதான் பேசிக்கான. நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியே சொன்னேன். அதாவது இந்த உலகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா அன்பிலீஃப். அதுதான் இன்னைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய பாவம். மற்றது எல்லாமே இருக்குது, ஆனால் அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா ஏசப்பா மேலே இருக்கிறதான அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தில் குறைவுபடுறேன், இல்லை அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா அதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு பாவமாக அங்கே வசனமே சொல்லுது. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை, இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறது கிடையாது. விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு, அதாவது அவன் விசுவாசம் இல்லை, அவன்கிட்ட ஃபெய்த் இல்லை, அதனால he is already been condemned. அவனை ஏற்கனவே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனா போயிட்டான். ஏன்னா ஃபெய்த்துன்றது அவன்கிட்ட இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கிறது தான் ஆரம்பிக்குதுங்க? சொல்லுங்க, எதுலேருந்து ஆரம்பிக்குது? ஜபமா, பைபிளா, பரிசுத்தாவி? இல்லை, ஃபெய்த், விசுவாசம்ன்ற ஒன்று தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதுதான் என்ன சொல்றது, ஆரம்பமே அதுதான். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்ததான் நம்ம பார்ப்போம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, ரோமர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். ஸோ சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நியமனங்கள், நியாயப்பிரமாணங்கள், நியமனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்தி. ஸோ இங்கே சத்தியம்னு சொல்லும் போது இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. என்ன அப்படின்னா சத்திய ஆவியானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சத்திய ஆவியானவருடைய செயல்பாடுகளை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்களா, மிகுந்த கோபம் உள்ளவரா, அதாவது வைராக்கியம் உள்ளவரா, அவர் என்ன பண்ணுறாரு, ஜட்ஜ்மெண்ட், அவருடைய ராத், அவருடைய கோபத்தை, அவருடைய நியாய தீர்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இங்கே நம்ம பார்க்கறதான காரியம் தேவனுடைய நீதி, இன்னொரு பக்கம் அநீதி, அவபக்தி. இல்லைங்களா? பாருங்க, அநியாயம், அவபக்தி, தேவ கோபம் வானத்திலிருந்து ஏன் தேவன் கோவப்படணும்? இல்லைங்களா? ஏன் தேவன் அவ்வளோ கோவப்படணும்? இப்போ உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோதோம் கொமோரா, சரிங்களா? சோதோம் கொமோரால இருந்ததான பாவம் என்ன? இச்சைக்குரிய பாவம். அதுவும் எப்படிப்பட்ட இச்சைனா, தேவன் ஏற்படுத்தின நியமனத்திற்கு எதிரான இச்சை. ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஹோமோசெக்சுவல்ஸ், ரொம்ப நிறைய பேர் அந்த ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்ததான ஒரு ஊர் அது. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த சோதோம் கொமோராவுக்கு இந்த அழிவை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு ஊருக்கு ஒரு அழிவை கர்த்தர் கொண்டு வர்றாருன்னா அதுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பாக எச்சரிச்சிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு நினிவே எடுத்துக்கோங்க. நினிவே கர்த்தரை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அழிக்கிறதுக்கு முன்னாடி யோனான்ற மனுஷன் மூலமாக என்ன பண்ணுறாரு, எச்சரிப்பு செய்தியை கொடுக்குறாரு. எச்சரிப்பு செய்தி கொடுத்தோன்னா அவங்க மனம் திரும்புகிறாங்க. கர்த்தர் அந்த தீங்கிலிருந்து அவங்கள காப்பாற்றிடுறாரு. இப்போ சோதோம் கொமோராவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சோதோம் கொமோராவை கவனித்து பார்த்தோம்னா சோதோம் கொமோராவுக்கு எந்த தீர்க்கதரிசி போனாங்க? இல்லை, எந்த தீர்க்கதரிசியுமே இல்லை, யாருமே அனுப்பப்படல. அந்த காலத்தில் இருந்த ஒரே குடும்பம் லோத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் அங்கே போய் செட்டில் ஆனாங்க. இப்போ ஆபிரகாம் மாதிரி லோத்தும் அந்த ஊரில் ஆபிரகாம் மாதிரி, நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் மாதிரி நீதி உள்ளவரா, தேவனை விசுவாசிக்கிற மனுஷராக இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சோதோம் கொமோராவை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? ரட்சித்திருப்பார். ஏன்னா இங்கே நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா 50 பேர், 45 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேருன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு அவர் மன்றாடிட்டு இருக்கார் இல்லையா, எத்தனை பேர் இருந்தால் அழிப்பீங்க,
அப்போ கடைசியாக 10 வரைக்கும் வந்துடுறாரு. 10 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிப்பீங்களா அப்படின்னோன்னா ஆண்டவர் சொல்கிறார், இல்லை 10 நீதிமான் தான் நான் அந்த ஊரை அழிக்க மாட்டேன். ஆனால் அழிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? 10 நீதிமானும் கம்மியாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே லோத்தினுடைய பிள்ளைகளை, ஏன்னா லோத்தினுடைய பிள்ளைங்களுக்கு இருந்த மனநிலையை கவனிச்சு பாருங்களேன். லோத்தினுடைய பிள்ளைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க மலைக்கு ஓடி போகாமல், மலைக்கு ஓடி போன்னு தான் தேவன் சொல்கிறாரு, ஆனால் மலைக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? சொந்த தகப்பன் மூலமாகவே கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருவருப்பான விதத்தில் சந்ததியை, அம்மோனியர், மோவாபியர் என்கிறதான 2 தேவனுக்கு விரோதமான சந்ததியை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. எதனால் அந்த மைண்ட் செட், எப்படி அவங்களுக்கு அந்த யோசனை வந்துச்சு அப்பா கூட போய் சேரணும்னு? ஏன்னா இவங்க இருந்ததான அந்த தேசம், சோதோம் கொமோரா என்கிற தேசம் அநீதியினாலே நிறைந்திருந்த தேசம். இப்போ நல்லா கவனிக்கணுங்க. சோதோம் கொமோராவை அழித்து அங்கே இருக்கிற ஆத்துமாலாம் நரகத்துக்கு தள்ளணுன்றது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவன் அதை விரும்பலை. அது தேவனுடைய சித்தம், பட் தேவன் அதை விரும்பலை. ஆனாலும் கர்த்தர் அதை செய்கிறாரு. ஏன் செய்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல போய் சாட்சியாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் அங்கே சாட்சியாக இல்லை. இன்ஃபேக்ட் அவங்கள பார்த்து இவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. லோத்தினுடைய குடும்பம் தான் அங்கே போய் சாட்சியாக இருந்திருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லோத் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேவதூதன் வெளியே கிளம்புப்பான்னு சொல்லும் போது போய் அந்த மருமகன்கள் 2 பிள்ளைங்கள் கல்யாணம் பண்ண போகிறதான மேபி பேச வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஆண்களை, அந்த பசங்களை போய் 2 பசங்களை, அந்த பொண்ணுங்களுடைய ஃபியான்சே அவங்கள போய் கூப்பிட்டா அவனுங்க கிண்டல் அடித்து சிரிக்கிறானுங்க, போயா நீயாவது கதையாவது அப்படின்னு. அவங்க நம்பலை. யோசிச்சு பாருங்க, லோத்து ஆல்ரெடி அவர் தேவனுடைய சித்தம் இல்லாமல் இவர் போனார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் போன இடத்துலனாச்சும் இவர் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பாவம் இருக்கிற தேசத்தில் இருந்திருந்தாலும் பாவம் இல்லாமல் இவர் இருந்திருந்தார்னா இவரை கொண்டு நிச்சயமாக சோதோம் கொமோரா ரட்சிக்கப்பட்டிருக்கும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இது பைபிளில் வசனம் இல்லை, பட் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 1:18 இந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் தெளிவாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். ஏன்னா அங்கே சத்தியம், அங்கே லோத்தினுடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்றது, லோத்து உள்ளே போய் விக்கிரகத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாரா, இல்லை அங்கே போய் யெகோவா தேவனை தான் வணங்கினாரான்றதை நமக்கு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் யெகோவா தேவனை தான் வணங்கியிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யெகோவா தேவனை வணங்குறதுனால தான் அவர் தேவதூதரை வரும்பொழுது தேவதூதர் கீழ்ப்படிஞ்சு ஊரை விட்டு காலி பண்ணி போகிறாரு. இப்போ இங்கே எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். சோதோம் கொமோரால அநீதி, அவபக்தி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலையுமே அநீதியும் அவபக்தியும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படுத்தப்படும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அன்னைக்கு சோதோம் கொமோரா மேலே கர்த்தர் அந்த அக்கினி கல்மலைகளை பெய்ய வச்ச மாதிரி இன்னைக்கு பெய்யலை. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒருவேளை அக்கினி கல்மலை பெஞ்சா சோதோம் கொமோரா மேலே பெஞ்ச மாதிரி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. அது தேவனுடைய சித்தம்லாம். இன்ஃபேக்ட் அப்படி அழிக்கணுன்றதும் கர்த்தர் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட ரத்தம் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, இந்த முழு உலகத்திற்காக அவர் பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார். பாவிக்காக கூட தான் அவர் பரிந்து பேசுகிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம வசனத்தில் வாசிக்கணும், நம்ம பாவியாக இருந்த காலத்தில் கூட ஏசப்பா என்ன நேசித்தார். அப்போ இன்றைக்கி ஒருத்தன் அநியாயத்தையும் அவபக்தியும் செஞ்சிட்டு இருக்கிறான்னா அவனுக்காகவும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி, அதான் இந்த வசனத்தை கவனிங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே. சத்தியம்னு சொல்லும் போது த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த எக்ஸ்பிரஸ்டு வேர்ட் ஆஃப் காட், எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஆவியானவர் சத்திய ஆவியானவராக இருக்கட்டும், அவர் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற காரியங்களை உலகத்தில் இருக்கிற அநீதியும் அவபக்தியும் அடக்கி வைக்கும் பொழுது அங்கே தேவ கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் தான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்று சோதோம் கொமோரா, அங்கே மன்றாடுவதற்கு ஆட்கள் இருந்தாலும் ஆபிரகாம் அங்கே மன்றாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனாலும் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. காரணம் மனம் திரும்புதல் இல்லை. இந்த பக்கம் நினிவே பற்றி நான் சொன்னேன், அவங்க பாவம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் யோனாவை அனுப்புகிறாரு. யோனாவுடைய செய்திக்கு அவங்க என்ன ஆகுறாங்க, மனம் திரும்பி
அந்த ஆக்கினையிலிருந்து அவங்க தப்பிக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாரல் கோட்ஸ் ஆஃப் மென். மனிதனுக்கு இருக்கிறதான ஒரு சில ஒழுக்க நியமனங்கள். இந்த ஒழுக்க நியமனங்களை கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தில் வச்சுக்க. நீங்கள் ரோமர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? ரோமர் 1வது அதிகாரம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஹோம்ஒர்க் வந்து இது மேபி நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக் முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் அந்த பேசேஜஸ் தர முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோமர் 1வது அதிகாரத்தை கொஞ்சம் நல்லா, அதுவும் நீங்கள் இந்த 18வது வசனம் இருக்குது இல்லைங்களா, 18லேருந்து நீங்கள் அப்படியே 32 வரைக்கும், ரோமர் 1 18லேருந்து 32 கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த ஸ்டடி பைபிள் ராக் இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி படிக்கலாம். நீங்கள் இந்த வசனங்களை கூகுள் பண்ணி அதுக்கான ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுவார். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து மனுஷன் மூலமாக, அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பாத்திரங்கள் மூலமாக தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட பாத்திரங்களாக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை செய்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ அவர் தேவனுடைய நீதியின் வெளிப்பாடாக இருந்தார் இல்லையா? இந்த பூமியில் அவர் அந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணார் இல்லைங்களா? அந்த 3 வருஷத்துலையும் அவர் என்ன தான் பண்ணுறாருனா, காட்ஸ் ரைச்சஸ்னஸ், தேவனுடைய நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? பாருங்கள், யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசன பகுதியை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 8:7. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். யார்? ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்டதான ஒரு ஸ்திரீ, ஒரு பெண். அந்த பெண்ணை பாருங்கள், விபச்சாரத்தில் இருந்தால் தனியாக எப்படி ஒரு பெண் விபச்சாரம் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இவங்களுடைய இன்டென்ஷனே தப்பு. ஏன்னா அந்த விபச்சாரத்தில் இருந்ததான அந்த ஆணை எஸ்கேப் ஆக விட்டானுங்க. ஏன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து இந்த பெண்ணை கண்டம் பண்ணுன்றது கிடையாது, இயேசுவை குற்றம் சாட்டணுன்றதுக்காக தான் கூப்பிட்டு வரானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்டா அப்படின்னோடனே அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கள். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்கள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியட்டும். இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் பிடிப்பட்டவங்கள கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு மோசே சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொன்னோடனே இயேசு என்ன சொல்கிறாரு, உங்களில் எவன்கிட்ட பாவம் இல்லையோ, கவனிக்கணும், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா இவர் எந்த சைடில் நிற்கிறாரு, அதாவது ஒரு மனுஷனை கண்டம் பண்ணும், அதாவது குற்றப்படுத்தணும்னா இவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட பாவமே கிடையாது. இன்ஃபேக்ட் கண்டம் பண்ணணும், ஒருத்தங்களை குற்றப்படுத்தணும்னா இவருக்கு தான் தகுதி இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட பாவம் இல்லை. அந்த பக்கம் இருந்து இந்த லேடியை குற்றம் சாட்டுறான் இல்லைங்களா, அவனுங்க வந்து பெரிய நீதி மனுஷங்களா, பாவம் இல்லாத மனுஷங்களா, பெரிய அங்கியெல்லாம் போட்டுக்கிட்டு பரிசேயர் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டும்படியாக அவனுங்க நிற்கிறானுங்க. பார்வைக்கு வேணா அவனுங்க பாவம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவனுங்க எப்படிப்பட்ட பாவிகள்னு தேவனுக்கு நல்லா தெரியும், ஏசப்பாக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் பாவம் இல்லாதவன் எவனோ முதலில் அவன் இந்த அம்மா மேலே கல்லெறியட்டும். என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனும் கல்லெறியில் கல்லை கீழே போட்டு போயிட்டானுங்க. அங்கே அவனுங்க என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரில. ஜீசஸோடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது நம்மளால் கிரகிக்க முடியாத காரியத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வசனங்களை எழுதி வச்சிருக்கார். சரிப்பா, ஜீசஸ் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியம் என்ன அப்படின்னா, அவர் அநீதியின் உலகத்தில் இருந்தாலும் அவர் நீதியின் பக்கமாக தான் இருந்தார். அதனால் அந்த அம்மாவை நீ பாவின்னு சொல்லி குற்றப்படுத்துறதுக்கு இவருக்கு 100% தகுதி இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அந்த வசனத்தில் பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். சின்ன பசங்களாம் வந்துருக்கானுங்க கல்லறி. அப்போ அவனுங்களுக்குலாம் என்ன விவரம் இருந்திருக்குன்னு கூட தெரியல. பாருங்க, கல்லை தூக்கிட்டு ஏதோ கல்லறியை கூப்பிட்றாங்கடா வாங்கடான்னு ஒன்று எல்லாம் கூட்டமாக வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? என்னத்துக்காக கல்லறினே தெரியாமலாம் ஒரு சிலர் அங்கே இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றால். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயை உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். கவனிக்கணும். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆனால் முழு அதிகாரம் அவருக்கு இருக்குது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். ஏன்னா அவர் பரிசுத்தவான்.
ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நான் சொன்னேன் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இப்போ இந்த வேலையை அந்த 3.5 வருஷத்தில் இந்த பூமியில் செஞ்சவர் இயேசுப்பா. இப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன வேலையை செஞ்சிருப்பாரோ அந்த வேலையை தான் 3 வருஷமாக இயேசுப்பா செஞ்சுட்டு இருந்தார் இந்த பூமியில். அதுக்கு சாட்சிகளாக தான் ஒரு 12 பேர் இருந்ததான ஒரு கூட்டத்தையும், ஒரு 120 பேர் கூட்டத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டு போனார். இப்போ அந்த 120 பேருடைய சின்ன கூட்டம் தான் இன்றைக்கி உலகம் முழுசும் வளர்ந்து நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் ஒரு பங்காக இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரையுமே கர்த்தர் என்னத்துக்கு பங்காக வச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகத்திற்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதான ஆவியானவர் நம் மூலமாக செயல்படுகிறார். ஸோ நம்மளை ஒரு சாட்சியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அது எப்போ நம்ம செய்ய முடியும்? விட்டு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களாக நாம் இருக்கும்போது மாத்திரமே. சரிங்களா? ஸோ இந்த நாட்களில் இதை நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நீதி என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பதனாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? தேவனுடைய நீதிக்கு நான் தகுதி இழந்தவன், ஆனால் என்னை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பலி சிந்தின ரத்தம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. எதற்காக? தேவனுடைய நீதி என் மூலமா அநீதி நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் வெளிப்படணுன்றதுக்காக. சரிங்களா? ஸோ வித் திஸ் we are going to stop. அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டடியில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஹோம்ஒர்க் ரோமர் 1வது அதிகாரம் 18 32 வசனங்களை 32 வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் தியானிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாக, ஆவியானவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாகவும் நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் நாம் மாற்றப்படணும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை உமக்காக பிரத்யேகமாக பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். அது மாத்திரம் இல்லைப்பா, இந்த அநீதி நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீதிக்குரிய மனிதர்களாக, நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன்படி இந்த நாளில் சுத்திகரிப்பிற்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறவர்களாகவும், தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் எங்கள் மூலமாக இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியதான ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. தொடர்ந்து இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இந்த ரோமர் 1வது அதிகாரம் 18 32 வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவரை அதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி உடைய பிள்ளைகளுக்கு மனக்கண்களை திறந்தருளுவீராக. ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதை அவர்கள் கேட்கட்டும், உணரட்டும். உம்மோடு இணைந்து இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். தேவனை இன்னும் அதிகமாக அறிகிற அறிவில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். முடியும் நாம மாத்திரம் மகிமையடையட்டும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.